புத்தகம் வாசித்து அழுத அனுபவம் இருக்கா? நான் நிறைய புத்தகங்களில் அழுதுருக்கேன். ஆனால் முதல்ல வாசித்து அழுது இந்த புத்தகம் தான். ஐ டு ஹேட் அ லவ் ஸ்டோரி, ரவீந்தர் சிங் கொடுத்து. இது ரவீந்தரோட உண்மையான காதல் கதை. எனக்கு ஆங்கில நாவல் எதுவும் சரிப்பட்டு வராதுன்னு வாசிக்காமலே இருந்தப்ப தோழி ஒருத்தங்க அறிமுகப்படுத்தின புத்தகம் தான் இது. புதிதாக வாசிக்கிறவங்க இந்த புத்தகம் வாசிக்கலாம். நான் முழு கதையும் சொல்ல போகிறேன். வாசிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு ஸ்பாய்லர் அலர்ட். நண்பர்களோட தூண்டுதல்களால் கல்யாணம் பற்றி யோசிக்கிறாரு ரவீந்தர். ஷாதி.comல ரெஜிஸ்டர் பண்ணுறாரு. அங்கே மீட் பண்ண பொண்ணு தான் குஷி. ஃபோனில் முதல்ல டெக்ஸ்ட் வருது, அப்புறம் காலில் பேசுகிறாங்க. முறையாக பேசும்போதே 2 பேரும் ஒரே வருஷத்தில், ஒரே மாதத்தில், வேறு தேதியில், ஆனால் ஒரே ஊரில் பிறந்திருக்காங்கன்னு தெரிய வருது. மியூசிக் இன்ட்ரெஸ்ட், பேசுகிறது பிடிச்சி போய் கொஞ்ச நாள் அப்படியே பேசிக்கிறாங்க. அது ஒரு அழகான காதலாக ஆகுது. முதல் காதல், முதல் சண்டை, முதல் சமாதானம்னு கொஞ்சம் பக்கங்கள்லேயே நம்மளை கதையில் ஒரு ஆளாக ஆக்கிடுவாங்க. 2 ஃபேமிலியும் சம்மதிக்கிறாங்க. முதல் சந்திப்பெல்லாம் ரொம்ப அழகாக இருக்கும். அப்போவும் 2 பேரும் சொல்லிக்காமலே ஒரே கலரில் ட்ரெஸ் பண்ணியிருப்பாங்க. 7-8 மாதம் அத்தனை சந்தோஷமாக அந்த காதலில் இருப்பாங்க. வாழ்க்கையை பற்றின நிறைய கற்பனை இருக்கும், கனவுகள் இருக்கும் 2 பேருக்கும். என்கேஜ்மெண்ட்டுக்கு 3 நாள் முன்னாடி ரொம்ப ஆசையோட வாங்கி வச்சுருந்த ட்ரெஸ்ஸை திருப்பி போட்டு பார்த்து பாட்டு பாடி சந்தோஷமாக இருந்த குஷி. நைட் ஷிஃப்ட் முடிச்சுட்டு காலையில் 5:30 உனக்கு கால் பண்ணுறேன்னு ரவீன் கிட்ட சொல்லிட்டு ஃபோனை வச்ச குஷி கார் ஆக்சிடெண்ட்டில் ஐசியூவில் இருக்கிறதா கால் வரும். 15 நாள் போராட்டத்துக்கு அப்புறம் குஷி இறந்துருவாங்க. கடைசியாக ஒரு முறை கனவுல சந்திப்பாங்க. அந்த இடம்தான் அழுக வந்துச்சு. She died, I survived. Because I survived, I died every dayன்னு எழுதியிருப்பார். எத்தனை உண்மையான வார்த்தை. இறந்து போகிறவங்க போயிடுவாங்க, ஆனால் இருக்கிறவங்களுக்கு தான் வலி அதிகம். நேற்றும் இந்த கதையை சொல்கிறதுக்காக திருப்பி வாசித்தேன். I cried again. வேற ஒரு பதிவில் பேசலாம். இப்படிக்கு அன்புடன் வாசகி.